ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்குமே எங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண விவசாய குடும்பம் 3 வேளை சாப்பாட்டுக்கு போடுற துணிமணி இருக்கு, நேரம் இருந்தா பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்துக்கலாம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை. பண்ணலாம். ஏன்னா தோட்டத்து வேலை தான் பார்க்கணும். நேரம் இருந்தா தான் பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கணும், ஸ்கூல் போய்க்கணும். இப்படி அந்த சின்ன வயசுல பொழுது ஓடிட்டு இருக்கிற காலத்துல எவ்ரி ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்க ஊருக்கு ஒரு அம்பாஸ்டர் கார் வரும். அந்த அம்பாஸ்டர் கார் அந்த மண் ரோட்ல புழுதி கிளப்பிட்டு போகும். நாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சைக்கிள் டயர் இருக்கு, அந்த டயரை காருக்கு முன்னாடி ஓட்டிட்டு போவோம். போக்குள்ள அந்த புழுதிக்குள்ள அது எங்களுக்கு பெரிய ஒரு அட்வென்ச்சர். காலையில 10 மணிக்கு அந்த கார் வரும், சாயந்தரம் 4 மணிக்கு திரும்பி போகும். இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு நாள் நான் கீழே வந்து முழங்கால் அடிபட்டு காயம் ஆயிடுச்சு. எங்க அம்மா நைட் அது படுக்க வச்சு வேது விட்டு. அப்ப நான் கேட்டேன் எங்க அம்மா கிட்ட, ஏமா இந்த வாரம் அம்பாஸ்டர் கார்ல வந்துட்டு போறோம்ல, அவர் யாரு அப்படின்னு. நம்ம சொந்தக்காரர் தான், பக்கத்துல தோட்டம் உங்களுக்கு, அவங்க அம்மா பாக்குறதுக்கு திருப்பூருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவரு என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா எனக்கு தெரியல அப்படின்ட்டு எங்க அப்பா கேட்டப்ப, எனக்கு அவரு ராயப்போட என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டப்ப எங்க அப்பா சொன்னாரு, அவரு பெரிய படிப்புல படிச்ச மாதிரி தெரியல, ஏதோ 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு, கதற்கடையில வேலைக்கு இருந்து தனியா வேட்டி வியாபாரம் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்காரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லும். ஏமா எங்க வாத்தியார் BA B.Ed படிச்சுட்டு அவர் 850 சம்பளம் வாங்கல, சைக்கிள் தான் வர்றாரு, இவர் எப்படி 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு கார்ல வர்றாரு அப்படின்னு கேள்வி கேட்டு எங்க அம்மா திரு முடிச்சது. எங்க அப்பாவுக்கு பதில் சொல்ல தெரியல. அதுக்கு விடத நான் முன்னாடி நிக்கிறேன்.